ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலை பற்றி நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 ட்ரைலன்ஸை பற்றி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் வித் மோட்டிவேஷனோட. சரிங்களா, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ரன்னிங் டிப்ஸு. சரிங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரைலன். சரிங்களா, நம்ம அகாடமியோட 2025 ஆஃப்லைன் ட்ரைனிங்கோட லாஸ்ட் ட்ரைலன். நம்ம அடுத்து வந்து 5 km டைமிங் வந்து டேரெக்டாக செலக்ஷன் தான். எல்லா பசங்களும் எல்லா ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ட்ரைலனை விட லாஸ்ட் ட்ரைலனு எல்லாருமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல டைமிங்கு. சரிங்களா, எல்லாத்துக்குமே நல்ல டைமிங் தான் வந்துருச்சு. சரிங்களா, நீங்களும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் செலக்ஷனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நல்ல செலக்ஷனும் நல்லபடியாக பண்ணுங்கள். சரியா, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து செலக்ஷனை பற்றி ஒரு சில அப்டேட்டு. சரிங்களா, செலக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும். சரிங்களா, நீங்களும் செலக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா, ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா, அதாவது ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து உங்களோட மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம நல்ல டைம் இம்ப்ரூவ் ஆகும். சரியா, நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி நிறைய இருக்குது இல்லையா. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிச்ச மாதிரி இருக்கலாம். சரி, அதனால் முடிஞ்ச வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா August 20 ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, எங்கே நடக்குதுன்னா ஆவடியில் நடக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, August 20 கிட்டத்தட்ட August 30 வரை. சரி, August 30 வரைக்கும் நடக்குது. நீங்கள் உங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ட்ரையல்ஸ்லாம் பார்த்து டைம்லாம் நல்ல டைம் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் இன்னொரு அந்த பாட்டர்லேயே இருப்பீங்க. சரிங்களா, 23 24 வரைக்கும் அந்த பாட்டர்லேயே ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுங்கள். சரியா, ஒரு சிலருக்கு வந்து டைமிங் வந்து 24க்கு மேலே வரும். சரிங்களா, 24 30 25 30 அந்த ரேஞ்சில் வரும். அவங்க வந்து ஒரு சிலர் நம்ம ரேஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ப்ரோ எனக்கு வந்து 25 வருது ப்ரோ, 25 30 வருது ப்ரோ, நான் செலக்ஷன் அட்டன் பண்ணலாமா ப்ரோ, நான் வந்து செலக்ஷன் போடலாமா ப்ரோ, அங்கே போனால் கிளியர் பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ அங்கே வந்து எனக்கு ட்ரையல்ஸ்லேயே நம்ம டைமிங் செக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைமிங் 5 km 25க்கு மேலே வருது ப்ரோ, செலக்ஷனில் போய் எப்படி ப்ரோ டைமிங் ஓடையா ப்ரோ போகிறேன், நான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணல ப்ரோ, நான் எஸ்டிஜிடி பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து செலக்ஷன் போகல ப்ரோ, அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவாக பேசுகிறாங்க. சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, டைமிங் வந்து 24 எலிஜிபிள் டைமிங்னா உங்களுக்கு 25 வருதுன்னா அந்த ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு செலக்ஷனில் வரலாம். சரியா, நமக்கு தெரியாது இல்லையா நாளைக்கு என்ன நடக்கும், நமக்கு தெரியாது. நமக்கு வந்து நாளைக்கு நம்ம செலக்ஷன் அட்டன் பண்ணி நமக்கு 23:45 வரலாம், 23.59 கூட வரலாம். 24 ஹவருக்குள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ட்ரையல்ஸில் ஓடுறதுனால அங்கே உங்களுக்கு டைமிங் வராது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே உங்களுக்கு ட்ரையல்ஸில் வந்து 20 minutes வருது, 21 minutes வருதுங்கிறதுனால உங்களுக்கு அங்கே ட்ரையல்ஸில் 21 22 வருதுன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி நீங்கள் ட்ரையல்ஸில் உங்களுக்கு 24 வருது, அங்கேயும் 24 தான் வரும்னு சொல்ல முடியாது. 22 வரலாம், 21 வரலாம், அங்கே 24க்கு மேலேயும் வரலாம். சரிங்களா, கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. சரிங்களா, கான்ஃபிடென்ட் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் என்ன இருக்குது. ஒரு சிலர் வந்து தனியாக உடம்பு அந்த டைமிங் வராது. சரியா, அதேமாதிரி செலக்ஷன் போகும்போது தனியாக உடம்பு உங்களுக்கு 26 வருதுன்னா இப்போ செலக்ஷன்லாம் போகும்போது 24 கூட வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம பசங்க ஆஃப்லைன் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணும்போது 32 minutes சொன்னாங்க. சரி, அவங்க ஏரியாவில் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது 32. அதுக்கடுத்து நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா 25. சரிங்களா, அதாவது 32 minutesலேருந்து 25 7 நிமிஷம் 1 வீக்கில். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊரில் தனியாக ஓடுவாங்க. தனியாக ஓடும்போது அவங்களுக்கு வந்து எப்படி ஓடணும், எப்படி வார்ம் அப் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மிடில் எப்படி ஓடணும், ஃபினிஷிங்கில் எப்படி ஓடணும், ஒன்றுமே கிடையாது. சும்மா ரோட்டில் ஓடுவாங்க, வார்ம் அப் பண்ணாங்களான்னு தெரியாது, ஸ்டார்டிங்கில் வேகமாக எடுத்துக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்படி தான் வார்ம் அப் பண்ணணும், இப்படி தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் ஒருத்தர் பிடிச்சி ஓடணும், இப்படி தான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், மிடில் இப்படி தான் ஓடணும், ஃபினிஷிங் இப்படி தான் புஷ் பண்ணி ஓடணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ஒரு 7 நிமிஷம். சரிங்களா, 7 daysல 7 நிமிஷம் குறைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு கோட்டு கொடுத்தோம், 1 வீக் தான் கொடுத்தோம். ஆனாலும் அவங்க மிஸ்டேக் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதாவது உங்கள் குறைகள், அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக்கை நம்ம சேஞ்ச் பண்ணாலே நமக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். சரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ட்ரையலன் தனியாக பார்த்துருப்பீங்க, ஒரு சில ட்ரையலன் பார்க்காம இருப்பீங்க, ஒரு சில 5 km டைமிங்கே செக் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களாம் வந்து சும்மா செலக்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். சரியா, பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாகவே நடக்கும். சரி, இல்லை எனக்கு வந்து
5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை எனக்கு 5 கிலோமீட்டர் டைமிங் வரல அப்படின்னு செலெக்ஷன் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த செலெக்ஷன் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சரியா, ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் மேபி ஒரு செகண்ட் 2 செகண்ட் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் போனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். சரிங்களா, 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க, முன்னாடி உள்ள டேஸ் நம்ம எப்படி பண்ணுறோம், நாளைக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல்னால் இன்றைக்கி நம்ம டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி ரூம் புக் பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணோம், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் இல்லையா. உங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் போகிறீங்க அப்படின்னா அந்த 10 பேர் கூட உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். அதான் இந்த வாட்டி நீங்கள் செலெக்ஷன் அட்டெண்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை நெக்ஸ்ட் வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு டைமிங் நல்லபடியாக வரும். சில 24 நீங்கள் ஓடிடலாம். இல்லை கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் 24 ஓடிடலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி 1 or 2 செகண்ட்ஸில் போனாலுமே அடுத்த வாட்டி உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, இந்த வாட்டி பண்ண மிஸ்டேக்ஸ் அடுத்த வாட்டி பண்ண வேண்டாம். ஏன் நம்ம அடுத்த வாட்டிக்கு ஏன் போகணும், நெக்ஸ்ட் இயருக்கு ஏன் போகணும், இந்த வருஷம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாமே. மைண்ட் செட் தான், கான்ஃபிடன்ட் தான், பெஸ்ட் ஆஃப் மைண்டு தான். சரி, உங்களுக்கு ட்ரையல்ஸில் 25 வருதுன்னா ட்ரையல்ஸில் வேறு. சரியா, ட்ரையல்ஸில் வேறு, நீங்கள் வந்து செலெக்ஷனில் பெஸ்ட்டாக பண்ண கண்டிப்பாக 24 வரலாம். சில நம்மளாம் வந்து எக்ஸாம் எழுதும்போது 10th வந்து பார்த்தீங்கன்னா 450 வரும், ஆனால் பப்ளிக் எக்ஸாம் வந்தீங்கன்னா 480 வரும். ஏன்னா ஒரு சில 450 எக்ஸாம்லேயே வரும், ரிவிஷன் எக்ஸாம்லேயே வரும். பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மார்க்ஸ் வரும். ஒரு சில ரிவிஷனில் 450 வரும், பப்ளிக்கில் 440 430 கூட வரலாம். அதேமாதிரி நம்ம வந்து 450 எக்ஸாம் வச்சுருக்கோம் அப்படின்னா பப்ளிக்கில் வந்து 480 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும். அதேமாரி தான் நம்ம வந்து ட்ரையல்ஸில் வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து 25 26 27 வருதுன்னா நம்ம வந்து மெயின் நமக்கு வந்து ட்ரையல்ஸ் வந்து ஃபைனல் இல்லையே. சரியா, நமக்கு வந்து செலெக்ஷன் ஃபிசிக்கல் தான் நம்ம ஃபைனல். சரியா, அவங்க ஃபிசிக்கல் டேட்டு 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம், ஏன் லாஸ்ட் டேட்டு August 13 கூட இருக்கலாம். அதில் பெஸ்ட்டாக பண்ணுங்கள், அதான் ஃபைனல். சரியா, நீங்கள் இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு ட்ரையல்ஸ் வருதுன்னா அது ஒன்றும் முடிவு இல்லை. சரியா, பெயின் கூட இருக்கலாம், போய் செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். சரியா, நம்ம வந்து வீரனாக இருந்து தோற்றலாம் பரவாயில்ல, கோலையாக இருந்துட்டு போகாமல் இருக்கக்கூடாது. சரியா, செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். சரி, அதுக்குன்னு செலெக்ஷன் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு போய் சென்னையில் போய் ரீச் ஆகிட்டு ஆவடிக்கு பஸ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா இன்றைக்கே நீங்கள் இன்றைக்கி மார்னிங் 6 o'clock 7 o'clock போயிடணும். சரியா, நம்ம பசங்களாம் நாளைக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னால் நான் வந்து 2 days முன்னாடி எங்கள் சென்னை போயிருங்க, 2 days முன்னாடி எங்கள் ரூம்லாம் ஸ்டே பண்ணிக்கோங்க. சரியா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். சரியா, அதனால் 1 day or 2 days முன்னாடி போகிறதே நல்லது தான். சரியா, ரூம்ஸ்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்காதிங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம். சரியா, எம்னா அசால்ட்டாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வருவாங்க. சரியா, உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ரூம்ஸ் கிடைக்கிறது வந்து ரேர் தான். சரியா, அதனால் முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ பக்கத்தில் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கும். சரியா, ஒரு 400 மீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் ஆகி வாக் பண்ணி போகிறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, 1 கிலோமீட்டராலே நீங்கள் வாக் பண்ணி போனால் 10 to 15 minutes ஆகும். 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா உங்களுக்கு 3 o'clock 3:30 ஆட்டோ இருக்கணும், பஸ் இருக்கணும், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஏதாவது ரெடி பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு 25 ஃபிசிக்கல் அப்படின்னா இன்றைக்கி 17 அப்படின்னா இப்போவே வந்து கான்டாக்ட் ஏதாவது கிடச்சி ஆவடி பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போமே கூட புக் பண்ணி வச்சுருங்க. ப்ரோ, நான் எனக்கு 25 ஃபிசிக்கலு, நான் 24th மார்னிங்லாம் அங்கே வந்துடுவேன், 1 day எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு வந்து முன்னாடி புக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் புக் ஆயிரும். இல்லை 25th ஃபிசிக்கல்னால் நான் 23rd தான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன், 23rd தான் நான் வந்து எல்லாம் பார்க்கணும், ரூம்ஸ் பார்க்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சரி, ஆனால் வந்து உங்கள் ஒரே நாளில் வந்து 1500 பேர் வர சொல்கிறாங்க போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ரேர் தான். ரூம் பக்கத்தில் கிடைக்கிற ரேரு, ரொம்ப லாங்காக கிடச்சா காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணிங்கும் போது நம்ம வந்து வேகமாக வேக்கப் ஆகி டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். சரி, அதனால் முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியுமா, ரூம்ஸ்லாம் புக் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சிலர் நல்லா ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு செலெக்ஷன் எப்பவும் போகணும், எப்படி அட்டெண்ட் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், முந்த நாள் எப்படி ட்ராவல் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. சரி, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸால் அவங்களுக்கு வந்து நிறைய இது நடக்கும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 20th உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. ப்ரோ எனக்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு டேட்டு. சரி, ஃபஸ்ட்டு டேலேயே எனக்கு தான் ப்ரோ ஃபிசிக்கல் நடக்குது, August 20 அப்புறம் எனக்கு ஃபிசிக்கல் நடக்குது. எனக்கு வந்து திருநெல்வேலி ப்ரோ, கன்னியாகுமரி ப்ரோ, மதுரை ப்ரோ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் லாங்கிலேருந்து வருவீங்க. சரியா, லாங்கிலேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து 10 to 12 hours ட்ராவல் ஆகும். சரிங்களா, 20th ஃபிசிக்கலாக மேக்ஸிமம் 18th நீங்கள் கிளம்பிடுங்க. சரிங்களா, 18th நைட் அங்கே போனாலும் சரி, அல்லது 19th மார்னிங் அங்கே போனாலும் சரி, முன்னாடியே ரூம்லாம் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 20th ஃபிசிக்கல் அப்படின்னா 19th வந்து நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது, அதிகமாக வாக் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். சரி, அப்படி ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 20th வந்து 5 கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா,
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஒரு சில எனக்கு அங்கே ரிலேட்டிவ் இருக்காங்க ப்ரோ, அங்கே நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் இப்போயுமே புக் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்கு இந்த டேட்டில் ஃபிசிக்கல் இருக்குது. அங்கெல்லாம் ரூம் ரெண்ட்லாம் மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். நாங்கள் வந்து நம்ம ஒரு பசங்க ஒரு 20 பேருக்கு ரூம்ஸ் புக் பண்ணோம். ஒரு ஆளுக்கு ரெண்ட் வந்து 200 தான் சொன்னாங்க. 20 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபிசிக்கல் இருக்கும். அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். சரியா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூம் ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரிங்களா. அதனால் முன்னாடியே நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு திருநெல்வேலி டு சென்னை வரை ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த ட்ராவல் கன்ஃபார்ம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து 300 தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் நாளைக்கு ட்ராவலாக வச்சுட்டு இன்றைக்கி தட்கலில் புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து டபுள் மடங்கு சார்ஜ் ஆயிரும். 300லேருந்து 600 ஆகிடும். சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு 25th ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் இருக்குது அப்படின்னா இப்போவே ரூம்ஸ்க்கு எதாவது ரெடி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்ட்டையா கேட்டு பாருங்கள், மச்சான் ஏதோ ரூம்ஸ் பார்த்தியா என்ன ஏது அப்படின்னு கேட்டு முன்னாடியே ரூம்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிரும். அதாவது ஒவ்வொரு உரியும் எந்த உரியும் இருக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு பிசிக்கல்னால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த உரியும் இருக்கக்கூடாது. ஐயோ நாளைக்கு பிசிக்கல் வச்சு இன்றைக்கி ஐயோ ரூம்ஸ் பார்க்கணுமே, ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் போன வாட்டி நிறைய பசங்க பண்ணாங்க. இந்த வாட்டி நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு 25th பிசிக்கல் இருக்குன்னா அந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் நல்லா ஹைட்ரேஷன் எடுங்க. சரி, நல்லா ஃபுட்ஸு சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ்னால் என்ன ப்ரோ சாப்பிடுறது? நார்மலாகவே நீங்கள் எப்போதும் சாப்பிடுங்க. மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க, ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடுவீங்க, ஈவினிங் என்ன சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் எப்போதும் எடுக்கீங்களோ அதை எடுங்க. ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கடையில் போய் சாப்பிட்றது சரிங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரி ப்ரோ, ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் நீங்களே எடுத்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. சரிங்களா, அதுமாரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், பரோட்டா சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா ஃப்ரூட் சாப்பிடுங்க. மார்னிங் ஒரு 10 to 11 o'clock ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுங்க, ஏதாவது ஜூஸ் குடிங்க. அதுக்கடுத்து ஈவினிங் 3 to 4 o'clock ஏதாவது ஜூஸ் சாப்பிடுங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து நட்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் 1 வீக் வந்து நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் ஸ்லோ ஜாக்லாம் பண்ணிவிட்டு லைட்டாக சைட்ஸ் மட்டும் ஓடி ஃபிட்னஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் ஹெவியாக டைமிங் பண்ணி இன்னும் நமக்கு டைமிங் வரல லாஸ்ட் 1 வீக்கில் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் ஒன்றும் கொண்டு வர போகிறது இல்லை. லாஸ்ட் வீக் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இருக்க டைமிங் தக்க வச்சுக்கோங்க. செலெக்ஷன்லாம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். லாஸ்ட் டைமிங் 1 வீக் நீங்கள் நல்லா ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணி இன்ஜுரி வந்துடாமல். சரியா, மேக்ஸிமம் இந்த நேரத்தில் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். சரிங்களா, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். அடுத்து நல்லா தண்ணி குடிங்க. சரியா, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஹைட்ரேஷன் எடுங்க. இந்த மார்னிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் ரன்னிங் முடிச்சோன்னா பாசிப்பயிறு கொண்டக்கடலை நட்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடுங்க. டெய்லி டேட்ஸு, வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடுங்க. சரியா, நல்லா ஊற வச்சு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்சளவு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, தண்ணி வந்து நான் அன்றைக்கி இந்த ஆற்று தண்ணி குடித்தேன், நாளைக்கு உப்பு தண்ணி குடித்தேன், அந்த மாதிரிலாம் வாட்டர் எடுத்துக்காமல் டெய்லி ஒரே வாட்டர் எடுங்க. ஏன்னா சளிலாம் பிடிச்சிட்டு அப்படின்னா போகாது, சீக்கிரமாக போகாது. சரிங்களா, இருமலோட ஓடுற மாதிரி இருக்கும். உடம்பு ஹெல்த் மட்டும் இஷ்யூ ஆகிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் நல்லா ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி 19 நிமிஷம் 20 நிமிஷம் 21 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சாலுமே அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிட்டு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்த்து மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுனா அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் லாஸ்ட் 1 வீக் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. சரியா, லாஸ்ட்டு 1 வீக் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. சரி, அதிகமாக பைக்லலாம் ட்ராவல் பண்ணாதீங்க. சரியா, எதை யூஸ் பண்ணணுமோ அதாவது எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் நமக்கு வேண்டாம். நைட்டு மேக்ஸிமம் ஒரு 7 o'clock to 8 o'clockலாம் சாப்பிட்டு தூங்கிடுங்க. நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவேன். சரி, நான் மேக்ஸிமம் ஒரு 8 o'clock 8:30 9 o'clock தூங்கினா மட்டும்தான் மார்னிங் வந்து நீங்கள் 3 o'clock அட்லீஸ்ட் வேக்கப் ஆகணும். சரியா, 2:30 to 3 o'clock வேக்கப் பண்ணால் தான் அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் 4 o'clockனா ஸ்பாட்டுக்கு கரெக்டாக 4 o'clock போகக்கூடாது. ஒரு 10 minutes 20 minutes முன்னாடியே போகணும் இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 9 o'clock தூங்கினா மட்டும்தான் மார்னிங் 3 o'clock எழுந்துச்சா ஒரு 6 hours மினிமம் தூங்க முடியும். அதுக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 வீக் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போதே நியூ ரூம்ஸில் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல முன்னாடியே சாப்பிட்டு முன்னாடியே தூங்கி ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அங்கே அப்ளை பண்ண முடியும். சரி, அந்த 1 வீக் ஃபுல்லாக நான் 11 மணிக்கு வர ஃபோன் யூஸ் பண்ணிட்டு 11 மணி வரை யூடியூப் பார்த்துட்டு 11 மணி வரை இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு 12 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னா அங்கேயும் அப்படி தான். நம்ம 9 மணிக்கே படுத்தாலும் தூக்கம் வரது 12 மணிக்கு தான் வரும். அதனால் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நடைமுறைக்கு செயல்படுத்த முடியும். சரி, அந்த 1 வீக் உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 1 வீக் லாஸ்ட்டு 10 days லாஸ்ட்டு 20 days நீங்களாம் அதை வந்து ப்ராக்டிஸ்லேயே ப்ராசஸ் ஆகி பண்ணியிருக்கணும். சரி, அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு செலெக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் 11 மணிக்கெலாம் தூங்கிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours ரெஸ்ட் எடுத்து
ஓட முடியாது. சரியா, ஒரு சிலர் ஓடுவாங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. சரியா, ஒருத்தர் பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். சரியா, ஒரு சிலர்லாம் ரெஸ்ட்டு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ப்ராப்பராக ரன் பண்ணவே முடியும். சரிங்களா, ஏன்னா வந்து லாஸ்ட் 2 months ஆர் 3 months தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் பசங்க வந்து லாஸ்ட் 2 or 3 months தான் ப்ராக்டிஸே பண்ணியிருப்பாங்க. சரியா, செலெக்ஷனுக்காண்டி லாஸ்ட் 2 or 3 months தான் கஷ்டப்பட்டு இது வரைக்கும் கிரவுண்டுக்கே போயிருக்க மாட்டாங்க நிறைய பசங்களாம். அவங்களாம் வந்து லாஸ்ட்டு 2 or 3 months கஷ்டப்பட்டு டைமிங் கஷ்டப்பட்டு 23, 22 கொண்டு வந்திருப்பீங்க. லாஸ்ட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் அது ஸ்கிப் ஆகிடக்கூடாது. சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஃபிசிக்கல் டைமிங் கொண்டு வந்திருப்பீங்க, அந்த எஃபோர்ட்டெல்லாம் நீங்கள் செலெக்ஷனில் அப்ளை பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும். சரிங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் செலெக்ஷனில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களோட பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். சரியா, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நினச்சி ஒரு 1 week 10 days கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அதிகமாக லாங்காக ட்ராவல் பண்ணாதீங்க, எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க. சரியா, நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லா ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. சரியா, முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதா டெய்லி மார்னிங்லேருந்து நம்ம ஈவினிங் நைட்டு வரைக்கும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஃபோனில் தான். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேண்டாம். மேக்ஸிமம் ரெஸ்ட்லேயே பாடியை வச்சுக்கோங்க. சரிங்களா, மேக்ஸிமம் லாங் ட்ராவல்லாம் பண்ணுறது வேண்டாம். ஏன்னா ஒரு சில பசங்களாம் ஃபிசிக்கல் டைமில் தான் அதிகமாக வண்டியில் போகிறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாக நடக்குது. சரிங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வண்டியில் போனாலும் ஒரு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் வண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. போனாலும் வண்டியில் மெதுவாக போயிட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. சரியா, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லபடியாக பண்ணுங்க நண்பா. சரியா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் பண்ணியிருப்போம். ஒரு சிலர்லாம் எப்போ ரிசல்ட் வரும் ப்ரோ நாமினேஷன் மார்க்ஸ் எப்போ வரும், ஸ்கோர் கார்டு எப்போ வரும், சரிங்களா, ஃபிசிக்கல் எப்போ வரும், ஃபிசிக்கல் ரேட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு வந்து கடைசி ஃபிசிக்கல் வந்துருச்சு. சரிங்களா, அந்த வந்துருச்சுங்கும் போது நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்கள் இது வந்து உங்களோட வெற்றி மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரியா, உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆயிரும். சரியா, அதாவது இந்த காலத்தில் வந்து வேலை கிடைக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா, அதாவது 99% நீங்கள் வந்து நல்லா எல்லாம் கிளியராக பண்ணிவிட்டு லாஸ்ட் 1% வேலை கிடைக்காம போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரியா, அதனால் வந்து நீங்கள் 24 minutes உங்கள் எலிஜிபிள் டைமு அப்படின்னா நீங்கள் 23:59 வந்தாலும் பாஸு தான். அந்த 23:59 வந்து பாஸ் ஆனாலும் அப்பாடா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு 24:01 வந்துச்சுன்னா அந்த ஒரு செகண்டோட வேல்யூ உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதனால் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்லாம் நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். சரியா, லாஸ்ட்டு 500 மீட்டர், லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர், லாஸ்ட்டு 200 மீட்டர், லாஸ்ட்டு 100 மீட்டர் நீங்கள் புஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கடுத்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க லாஸ்ட் நேரத்தில் ப்ரோ அப்படி பண்ணு மாப்பிள்ள, அப்படி பண்ண மச்சான், இப்படி பண்ண, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. சரியா, அதுபடி நடந்துக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு அப்படி சொன்னான், என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான் அப்படின்னு உங்களை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. சரியா, நீங்கள் வந்து ஒரு ஷூ போட்டு ரன் பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஷூ அவங்க சொன்னான் அப்படின்னு ஃபிசிக்கலுக்கு வந்து டேரெக்டாக புது ஷூவை போட்டு ரன் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு சிலர் நல்லா பேர் ஃபுட்டில் ஓடிருப்பாங்க, ஒரு சிலர் ஷூ போட்டு ஓடிருப்பாங்க. அதான் நீங்கள் ப்ராக்டிஸில் எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து செலெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எதையோ வச்சு ட்ரெயின் பண்ணாமல் எதையும் வந்து புதுசாக நீங்கள் ப்ராக்டிஸில் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக செலெக்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டு அது சொன்னான் ப்ரோ, நான் இது பண்ணேன் ப்ரோ அப்படின்னு எதுவுமே அது வந்து உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் பண்ணுங்கள். சரியா, மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸில் எதை செட் பண்ணியிருக்கீங்களோ, ப்ராக்டிஸில் பிஃபோர் என்ன சாப்பிட்டீங்களோ அதை எடுங்க. என் ஃப்ரெண்டு இதை சாப்பிட சொன்னான் அப்படின்னு செலெக்ஷனில் டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு அந்த மேலே லூஸ் மோஷன் ஆயிரும். ஏன்னா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது உங்கள் பாடிக்கு வந்து செட் ஆகணும், பாடிக்கு வந்து கண்ட்ரோல் ஆகணும். அது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது அது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் பாடி வந்து நல்லா அதுக்கே வந்து அவங்க வந்து ஒரு 1 year or 2 years வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செட் பண்ணி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஓரளவு அடாப்ட் ஆயிரும். ஆனால் ஒரு சிலர் பாடி எல்லார் பாடியும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை சொன்னாங்க இதை சாப்பிட்டேன், அவங்க இதை சொன்னாங்க இதை சாப்பிட்டேன், அவங்க அதை சொன்னாங்க அதை போட்டேன், அவங்க இந்த ஷூ யூஸ் பண்ண சொன்னாங்க இந்த ஷூ யூஸ் பண்ணேன் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அதுனா நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னா ஒரு 10 days 20 days 1 month முன்னாடி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸில் செட் பண்ணி பார்த்துருக்கணும். இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு ப்ராக்டிஸில் நீங்கள் செட் பண்ணி பார்த்தா மட்டும் அதை நீங்கள் செலெக்ஷனில் அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக எதுவுமே செலெக்ஷனில் அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் லைஃபு சரியா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சரியான பாதையில் கொண்டு போங்க. சரியா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் உங்கள் கனவு வந்து விட்டுறாதீங்க. சரியா, அதாவது வந்து ஒருத்தர் வந்து நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் நல்லா பண்ணியிருப்பாங்க. சரியா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஓவராலில் போனால் அந்த வலி எப்படி இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும் அந்த ஒரு செகண்டில் போனால். சரியா, 24 minutesனால் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கயிறு போட்டுருவாங்க, உங்களுக்கு கண்ணு முன்னாடி டைமிங் முடிஞ்சிருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி RFIDனா உங்களுக்கு அந்த
டைம்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து 24.01 இருக்கும், 24.02 இருக்கும். அந்த ஒவ்வொரு செகண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ரிஜெக்ஷன் தான். ஒரு செகண்டில் ரிஜெக்ட் ஆனாலும் ரிஜெக்ட் ஆனது தான். அதனால் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். பார்த்து ரன் பண்ணுங்கள், பொறுமையாக ரன் பண்ணுங்கள். பெரிய ஒரு இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஐயோ நாளைக்கு ஃபிசிக்கல், ஐயோ நான் நெக்ஸ்ட் வீக் ஃபிசிக்கல், ஐயோ ஃபிசிக்கல் வந்துட்டு ஐயோ நான் 5 டேஸாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சரி, நீங்கள் எப்போதும் பண்ணுற மாதிரி நார்மலாகவே பண்ணுங்கள், ரிலாக்ஸாகவே பண்ணுங்கள். ரொம்ப இதில் வந்து எடுத்துக்க வேண்டாம். சரி, எப்போதும் நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி ஓடுவீங்க, செலெக்ஷன் எப்படி, ட்ரையல்ஸ் எப்படி ஓடுவீங்க, சரியா நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுங்கள் அதேமாதிரி நிதானமாக ஓடுங்க. ஒன்றும் பதட்டம் இல்லை. எப்போதும் நம்ம பண்ணுற மாதிரி நார்மலாக பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே பட்டு நெர்வஸ் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. சும்மா தைரியமாக பண்ணுங்கள், கெத்தாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சரியா நல்லதே நடக்கும். திங்க் பாசிட்டிவ். சரியா பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவாகவே நடக்கும். சரியா எதுவுமே வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சரியா எந்த அளவுக்கு நீங்கள் வேர்வை துளியை வந்து நீங்கள் கிரவுண்டில் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். சரியா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமாக இல்லை, நெர்வஸ்லாம் வேண்டாம். சும்மா எப்போதும் போல ரிலாக்ஸாக பசங்களோட பேசி அதான் நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்ம இன்றைக்கி யோசிக்கக்கூடாது. சரியா ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் தான். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் தான். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணணும். சரிங்களா நாளைக்கு ஓட போகிறீங்கன்னா நாளைக்கு எப்படி ஓடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஓடும்போது உங்களுக்கு ஒரு தாட் வரும், அவரை பிடிச்சி ஓடணும், இவரை பிடிச்சி ஓடணும், அவரை முந்தணும், இவரை முந்தணும், ஸ்டார்டிங்கில் எப்படி போகணும், மிடில் எப்படி போகணும், சென்டரில் ஃபினிஷிங்கில் அப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரெஷன் ஆஃப் மைண்ட் சொல்லணும். அதை நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கனாலே கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிடலாம். சரிங்களா நீங்கள் முன்னாடியே இப்படி பிளான் போட்டு அதாவது உங்கள் ரேஞ்சுக்கு ஓடுற மாதிரி ஒருத்தர் இருப்பார். நீங்கள் வந்து 22 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 19 நிமிஷத்தில் ஓடுறவனும் இருப்பான், 24 நிமிஷத்தில் ஓடுறவனும் இருப்பான், 22 நிமிஷம் ஓடுறவனும் இருப்பான், 28 நிமிஷத்தில் ஓடுறவனும் இருப்பான். அது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அதாவது 19 நிமிஷம் 18 நிமிஷம் ஓடுறவனை பிடிச்சி ஓடிங்க அப்படின்னா 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஆல் அவுட் ஆயிரும். அதுக்கடுத்து 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 20 நிமிஷம் 21 நிமிஷம் ஓடுற மாதிரி இருந்தால் அவங்கள ஓரளவு ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து அவங்க வேகமாக போயிடுவாங்க, நம்ம பாடி இதாயிரும். 22 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருந்தால் அவங்க கூட நீங்கள் அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்களும் 22 மினிட்ஸில் ஓடி முடிச்சலாம். 24 மினிட்ஸில் ஓடுறவங்கள நம்ம பிடிச்சி போக முடியாது. சரிங்களா அது 28 நிமிஷத்தில் ஓடுறவங்கள நம்ம பிடிச்சி போனால் நம்ம ரிஜெக்ட் ஆயிடுவோம். சரி அது மாதிரி யாரை எப்பப்போ பிடிச்சி ஓடணுமோ அப்பப்போ பிடிச்சி ஓடணும். சரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். தனியாக ஓடினாலும் ஒரு சிலர் தனியாக ஓடினா ஓட முடியாது. சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 பேர் ஓடுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக முந்தணும். சரியா ஒரு 500 மீட்டர் ஒருத்தரை முந்தணும், 1 கிலோமீட்டர் ஒருத்தரை முந்தணும், அடுத்து 100 மீட்டருக்கு முன்னாடி ஒருத்தர் போவோம், ஒருத்தர் முந்தணும். அந்தமாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையாக மிந்தி அப்படி ஒவ்வொரு இலக்கு இருக்கணும். சரியா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு இலக்கு இருக்கணும், ஒவ்வொரு 500 மீட்டருக்கு ஒரு இலக்கு இருக்கணும். சரி அந்த மாதிரி இலக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒருத்தரை முந்தணும் அப்படின்னு உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தரையாக மிந்தி போனீங்கன்னா உங்கள் டைமிங் அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் மாதிரி நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலக்குமே இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே நண்பா, இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன். சரி நான் ஒரு 4-5 இயர்ஸாக ரன் பண்ணியிருக்கேன். என்னோட ஒப்பீனியன் சின்னதாக ஷேர் பண்ணேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. சரியா உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்கள். சரியா அவர் அதை சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு எதையும் கேட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நம்ம ஃபாலோ பண்ணால் இது நல்ல டிப்ஸாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. என்னுடைய அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள் நண்பா. எல்லோரும் நல்லா பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரியா ஓகே நண்பா, தேங்க்யூ. குட் நியூஸாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ நண்பா, நல்லா பண்ணுங்கள்.